2019ல நடந்த ஒரு சம்பவம் இது. ரோஹித், அமன், நிஷா அப்படின்னு 3 மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒரு வீடியோ ஷூட்டுக்காக சாயங்கால நேரத்துல இந்த பாவுலிக்கு போயிருக்காங்க. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த சாயங்காலம் என்னென்ன ஆச்சுன்னு டைம்லைனா கவனிங்க. 6க்கு அவங்க உள்ள போறாங்க. படிக்கல்ல இறங்கும்போது திடீர்னு காத்தோட அழுத்தம் அதிகமாகறதையும் மூச்சு முட்டுறதையும் ஃபீல் பண்றாங்க. 6:40க்கு இருட்டுல யாரோ தங்கள வாட்ச் பண்ற மாதிரி நிஷாவுக்கு தோணுது. கீழவான ஒரு மெல்லிய குரலும் கேக்குது. 6:45க்கு கேமராவுல பதிவானதை செக் பண்றாங்க. யாருமே இல்லாத அந்த படிகள்ல 2 செகண்ட் வெறும் கால்கள் மட்டும் பதிவாகி இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. 55க்கு நிஷாவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு திடீர்னு தலைவலி வருது. திரும்பவும் அந்த குரல் அவளுக்கு கேக்குது. 7 மணிக்கு எல்லாரும் பயந்து போய் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அதிகாலை 2:14 மணிக்கு ரோஹித்தோட மொபைலுக்கு ஒரு கிளவுட் பேக்கப் வீடியோ ஃபைல் வந்து சேருது. எப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் அதே அதிர்ச்சி தான். அந்த வீடியோல இருந்த டெக்னிக்கல் முரண்பாடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திடும். அதிகாலை 2:14 மணிக்கு வந்த அந்த 18 செகண்ட் வீடியோ மேல இருந்து எடுக்கப்படல. கிணற்றோட அடியில இருந்து மேல இருக்கிற படிகளை பார்த்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோல இவங்க 3 பேரும் இறங்கி வரும்போது தண்ணிக்கு மேல ஒரு கரிய நிழல் விழுந்திருக்கு. ரோஹித் அந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுக்கவே இல்லையே. அப்புறம் யார் அந்த கேமராவை ஆன் பண்ணது?